Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 6 applications of derivativesல increasing and decreasing functions. So, first நம்ம increasing and decreasing functionsனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கேன், ரெண்டு லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? Slope intercept form means mx plus c. Okay, y equal to mx plus c, where m is the slope and c is the intercept. Okay, so this is a linear function. So இதோட graph எப்படி போடணும்? Straight line தான் வரும் இதோட graph. So இந்த மாதிரி வரும். Okay, so next one is also a linear function and இதுவும் என்ன ஃபார்மில் இருக்குது? mx plus c ஃபார்மில் இருக்குது. Okay, y equal to mx plus c. So இங்கே வந்துட்டு m என்னது -1 and c is 3. Okay, இந்த இடத்துல m என்னது நம்மளுக்கு 1 and c is 3. ஓகேவா? ஸோ இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதோட கிராஃபும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கிடைக்கும். பட் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், இதோட ஸ்லோப் நம்மளுக்கு 1. ஓகேவா? இங்கே எதுவுமே இல்லை, ஸோ இட் இஸ் 1 அண்ட் இதோட ஸ்லோப் என்னது? m is -1. ஓகேவா? ஸோ m பாசிட்டிவாக இருக்கும் போது, தட் இஸ் ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கும் போது பாருங்கள், ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஆஸ் x increases y is also increasing. As we go to right hand side, the graph is going upwards. Okay, this indicates an increasing function. So graph pathale namakku theriyudhu, it is an increasing function. Okay, on the other hand idha parunga, as x is increasing, y is decreasing. Okay, right hand side poga poga graph downwards pogudhu. Okay, so this means it is an decreasing function. Okay, so decreasing function ku slope negative ah irukku. Okay, slope is -1. Okay, inga m is -1 and inga m is 1 and this indicates an increasing function and this indicates an decreasing function. Okay va? So இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சது? If it is an increasing function, slope is positive and if it is an decreasing function, slope is negative. Okay va? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இது எப்படி வருது, இந்த கான்செப்ட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் நம்மளுக்கு தெரியும். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் given by tan theta, where theta is the angle made by tangent with positive or right hand side of x axis. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைட் மீன்ஸ் திஸ் சைட், இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு தீட்டா ட்ரா பண்ணுவோம் டு த டேஞ்சன்ட். ஓகேவா? டேஞ்சன்ட் டச் பண்ணுற இந்த தீட்டா, திஸ் இஸ் த தீட்டா. ஓகேவா? ஸோ திஸ் இந்த தீட்டாக்கு நம்ம tan angle எடுப்போம். So tan theta gives us the slope of this tangent. Okay va? So புரிஞ்சுதா? So this is 45 degree, அதனால tan theta tan 45 is 1. Okay va? அதனால தான் இங்க slope என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 1 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, it touches the x axis at this point and இந்த பாயிண்ட்ல நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து angle போடணும். This is theta. Okay va? So tan of this theta is -1. Okay, so this is an obtuse angle. உங்களுக்கு தெரியும் tan ஓட values, it increases from 0 to pi/2 and இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், first quadrantல all signs are positive. ஓகேவா? second quadrantல sin and cosecant are positive, third quadrantல tan and cot are positive and fourth quadrantல cos and secant are positive. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு first and second quadrant பற்றி பேச போகிறோம். first quadrantல all positive means tan is also positive. ஓகேவா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிகேன் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். தட் மீன்ஸ் tan இஸ் நெகட்டிவ். புரிஞ்சுதா? ஸோ 0 to pi/2. ஓகேவா? ஸோ 0 to pi/2ல டேனோட வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்கும். pi/2 at as the angle reaches pi/2, the value of tan is infinity. ஓகேவா? அண்ட் இந்த சைடில் தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஃப்ரம் pi/2 to pi டேனோட வேல்யூஸ் என்ன ஆகும்? நெகட்டிவாக வரும். புரிஞ்சுதா? ஸோ tan theta is positive if the angle is between 0 and 90 degree, that is acute angle. Okay va? Acute angle இருந்துச்சுனா tan is positive and obtuse angle இருந்துச்சுனா it is negative. Tan is negative. புரிஞ்சுதா இது வரைக்கும்? So that means for this function the angle is acute angle. Okay va? This is an acute angle less than 90 degree, so the value of tan theta is positive. That means the m is positive, that is +1. Okay va? For this function the angle is obtuse angle, so tan theta is negative. Negative varum, that is -1 vandirukku. So the basic concept is, if tangent makes an acute angle with the x axis, then the function is a increasing function. Okay va? Slope is positive, so that is why the function is increasing. And if the tangent makes an obtuse angle with the x-axis, then the slope is negative.
it is an decreasing function. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல் கான்செப்ட். இந்த இடத்துல பாருங்கள் நம்ம டேஞ்சன்ட் வேர்ட் யூஸ் பண்ணுறோம், பட் நம்ம எங்கே டேஞ்சன்ட் ட்ரா பண்ணல. திஸ் இஸ் அ ஃபங்க்ஷனோட கிராஃப் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது, பிகாஸ் இட் இஸ் அண்ட் லீனியர் ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ இதையே நம்ம இந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை தான் நம்ம டேஞ்சண்ட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம இந்த தீட்டா போட போகிறோம். ஓகேவா? பட் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், f of x equal to sin x எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இதோட கிராஃப் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதை எப்படி பார்ப்போம், செக் பண்ணுவோம். இதை நம்ம டேஞ்சன்ட் வச்சு ட்ரா பண்ணி செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் பார்க்கும்போது நம்ம எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு சொல்லிட்டு, பிகாஸ் இது இன்க்ரீஸும் ஆகுது டிக்ரீஸும் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்வல்ஸை பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன எடுத்துக்கிறேன், 0 to π/2. திஸ் இஸ் இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன் 0 to π/2. இன் திஸ் இன்டர்வல் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். ஓகேவா? பார்த்தாலே தெரியுது இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் இங்கேருந்து ஏதாவது ஒரு டேஞ்சன்ட் எடுத்துக்கிறேன். அட் திஸ் பாயிண்ட் நான் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், திஸ் இஸ் அ டேஞ்சன்ட். ஓகேவா? So tangent makes an acute angle. So tan of this theta is positive, that is slope is positive varum. So this is an increasing function. Okay va? So இந்த இடத்துல வேணாலும் நீங்க tangent draw பண்ணிக்கலாம். It will give a acute angle, that is tan of acute angle is always positive. So slope is okay va? Slope is positive varum. So it is an increasing function. Okay va? Increasing function from 0 to π/2. Correct ah? Then second interval எடுங்க π/2 to π. ஓகேவா? this is the interval. ஸோ இதில் நம்ம tangent ட்ரா பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் tangent ட்ரா பண்ணுறேன். ஸோ this is a tangent. ஓகேவா? ஸோ இது பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து தீட்டா ஆங்கிள் எடுத்தோன்னா என்ன வரும், this is a theta. ஸோ tan ஆஃப் இது வந்துட்டு ஆப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆப்டியூஸ் ஆங்கிளுக்கு tan theta is negative. ஸோ ஸ்லோப் இஸ் tan theta, that is நெகட்டிவாக வரும் நம்மளுக்கு. therefore it is a decreasing function. ஓகேவா? புரிஞ்சுதா? decreasing function from π/2 to π. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்வல் வைஸாக தான் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம செக் பண்ணுவோம், இட் இஸ் அன் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அட் த பாயிண்ட் π/2 பாருங்கள், இந்த பாயிண்டில் π/2ல் நான் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணேன்னா என்ன வரும், டேஞ்சன்ட், திஸ் இஸ் அ டேஞ்சன்ட். ஓகேவா? டேஞ்சன்ட் டு த கர்வ் at the point π/2 is a straight line and it is parallel to x-axis. Okay va? So the angle made with x-axis is 0. Okay va? Theta is 0 degree here. So tan theta is namakku theriyum 0. So slope is tan theta. So slope is 0. புரிஞ்சுதா? So if it is a straight line, it is parallel to x-axis, then the slope is 0 here. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு கிராஃப் போட தெரியும். ஓகேவா? ஸோ கிராஃப் வச்சு நான் சொல்லிட்டேன் ஸ்லோப் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லிட்டேன். ஸோ ஸ்லோப் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்லோப் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். பட் இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், f of x equal to x plus 2 whole cube into x power 4 plus 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கிராஃப் போட தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? ஸ்லோப் கண்டுபிடிச்சா தான் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் பாசிட்டிவாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இப்போது நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? திஸ் இஸ் அ கிராஃப் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அண்ட் அட் த பாயிண்ட் சி. ஓகேவா? இந்த பாயிண்ட் சியில் நம்மளுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், f dash ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், c minus h and c plus h. ஓகேவா? ஸோ திஸ் பாயிண்ட் இஸ், வாட் இஸ் திஸ் பாயிண்ட், c, f of c. ஓகேவா? இது ஃபங்க்ஷன் தானே. ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் c எக்ஸ் ஆக்சிஸில் அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்னது f of c. ஓகேவா? y இஸ் f of x. கரெக்டா? ஸோ x ஈக்குவல் டு c இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு f of c ஆகும். அதே மாதிரி c minus h இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு f of c minus h ஆகும். அதே மாதிரி x c plus h இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு f of c plus h. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு கார்ட் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? கார்ட். ஸோ திஸ் இஸ் ஏபி கார்ட். ஸோ ஏபி கார்டோட ஸ்லோப் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது, இட் இஸ் ஸ்லோப் ஆஃப் கார்ட். வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் கார்ட்? இட் இஸ் y2 minus y1 divide by x2 minus x1. ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் த ஸ்லோப் ஆஃப் கார்ட். ஸோ ஏபி கார்டு கண்டுபிடிக்கும் போது திஸ் இஸ் y2 y1 x2 x1. ஓகேவா? ஸோ எழுதிக்கலாம் ஃபார்முலா, y2 minus y1, that is f of c minus f of c minus h whole divide by c minus h. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது என்ன ஆயிரும்,
c minus c cancel ஆயிடும் and இது minus minus plus h ஆயிரும். ஸோ என்ன ஆயிரும் f of c minus f of c minus h divide by h. ஓகேவா, புரிஞ்சுதா? இது minus c ஆயிரும் and இது plus h ஆயிரும். ஸோ c minus c cancel ஆயிடும் plus h அப்படியே இருக்கும். So this gives f of c minus f of c minus h divide by h. அதே மாதிரி next one பாருங்க, slope of chord BC. ஓகேவா, this is BC. ஓகேவா, இந்த chordக்கு slope கண்டுபிடிக்கிறதுக்கு அதே formula y2 y1 x2 x1. So போட்டுக்கலாம், என்ன ஆயிரும் f of c plus h minus f of c whole divide by c plus h minus c. So இங்கேயும் c c cancel ஆயிடும். This is என்ன வந்துருச்சு f of c plus h minus f of c divide by h. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு என்ன தெரியுது, இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் சி. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். திஸ் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் சி அண்ட் திஸ் இஸ் கால்ட் த ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் சி. ஓகேவா, ஸோ நம்ம ஹெச்சோட வேல்யூஸ் நம்ம பெருசாக எடுத்திருக்கோம். ஆஸ் ஹெச் டிக்ரீசஸ், ஆஸ் ஹெச் டென்ஸ் டு 0. ஓகேவா, h 0 கிட்ட போகுது, that is h is approaching 0. ஸோ ஹெச்சோட வேல்யூஸ் சின்னதாக ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த கார்டு வந்துட்டு ரொம்ப சின்னதாகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ கார்டு எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த ரெண்டு கார்ட்ஸும் நம்மளுக்கு இப்படி இருக்குது. as h approaches 0 நம்மளுக்கு ரொம்ப சின்ன வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா, இந்த கார்டு எப்படி வரும், இப்படி வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே வரும். கடைசியில் என்ன ஆகும், as h approaches 0 இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, this will form a straight line at the point B. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்ன கொடுக்கும் நம்மளுக்கு, slope of the tangent at B. புரிஞ்சுதா? this will give slope of tangent to the curve at the point B. ஓகேவா, புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ as h approaches 0 this will give us the slope of the tangent. Okay, ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியும், if left hand derivative is equal to right hand derivative at the point C, then it will give us the derivative at C. Okay, derivative of f at the point C. So நம்ம என்ன சொல்லலாம், this is equal to slope of the tangent at the point B and it is also equal to f dash of C. Okay, so that is f dash of C is equal to slope of tangent at the point B. ஓகே, ஸோ இங்கே ஹோல் கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும் டு த கர்வ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ அந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 பிகாஸ் ஸ்லோப் இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா, ஸ்லோப் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஓகேவா, கரெக்ட் தானே? ஸோ இங்கே ஸ்லோப்பும் நம்மளுக்கு 1 தான். ஸோ ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ், தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், தேர்ஃபார் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா, இங்கே கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆயிரும். ஸோ -1 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ், ஸோ ஸ்லோப் இஸ் நெகட்டிவ், தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0, தேர்ஃபார் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம எல்லாமே இங்கே சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி sin xக்கு பாருங்கள், sin x இந்த இன்டர்வெல்ல 0 to π/2ல இட் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், தேர்ஃபார் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. and in the interval that is π/2 to π la f dash of x is less than 0 because decreasing function. okay va, slope negative, therefore slope da namakku enadhu f dash of x ipo da paathom, so it is less than 0. and in the point la parunga at π/2 slope is equal to 0, therefore f dash of x is equal to 0. okay va, so இந்த கான்செப்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. so இங்க நம்ம இத sum up பண்ணிக்கலாம். f dash of x denotes what, slope of the tangent to the curve at a particular point. okay va, if f dash of x is greater than or equal to 0, then it is called an increasing function. if f dash of x is less than or equal to 0, then it is called a decreasing function. if f dash of x is strictly greater than 0, then it is called strictly increasing function. if f dash of x is strictly less than 0, then it is called strictly decreasing function. okay va, and both increasing and decreasing irundhuchna enna solluvom, it is neither increasing nor decreasing. so idu nama idhe example vechi paakalam sin x function vechi. okay va, sin x la interval parunga 0 to π/2, but na inga 0 and π/2 include பண்ணல. okay va, so 0 and π/2 include பண்ணல. so இந்த interval la namakku it is
strictly increasing ஓகேவா only increase மட்டும்தான் ஆகுது because f dash of x is greater than 0 strictly greater than 0 இங்க equal to இல்லை equal to எப்போ வரும் at pi by 2 and 0 வரும் ஸோ நான் அந்த ரெண்டு இன்டர்வல்ஸையும் ரெண்டு பாயிண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணல இந்த இன்டர்வலில் ஸோ இட் இஸ் கால்ட் strictly increasing ஓகேவா நெக்ஸ்ட் இன்டர்வல் பாருங்கள் pi by 2 to pi ஓகேவா again this interval நான் end points include பண்ணல pi by 2 and pi so it is strictly decreasing because f dash of x is strictly less than 0 in this interval ஓகேவா எப்போ equal to 0 இருக்கும் at pi by 2 and pi so நான் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணல இந்த இன்டர்வலில் பாருங்கள் 0 to piல ஃபங்க்ஷன் இன்க்ரீஸும் ஆகுது டிக்ரீஸும் ஆகுது ஸோ நம்ம இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங்னு எழுத மாட்டோம் நம்ம என்ன எழுதுவோம் neither increasing nor decreasing எதுக்கு அப்படி எழுதுறோன்னா டேரெக்டாக வெறும் இன்க்ரீஸ் மட்டும் ஆகலை பாருங்கள் வெறும் இன்க்ரீஸ் மட்டும் ஆகலை அண்ட் வெறும் டிக்ரீஸ் மட்டும் ஆகலை ரெண்டுமே சேர்ந்து ஆகுது ஓகேவா ஸோ நம்ம எதுவுமே ஒன்று காமனாக சொல்ல முடியாது இன்க்ரீஸிங்னு சொல்ல முடியாது டிக்ரீஸிங்னு சொல்ல முடியாது அதனால neither increasing nor decreasingனு சொல்லுவோம் இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன சொல்லுவோம் neither increasing nor decreasing ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, pi by 2 0 and pi by 2 இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த டைம் ஸோ என்னாகும் pi by 2ல இப்போ தான் பார்த்தோம் நம்ம f dash of x is equal to 0 ஸோ இந்த ஹோல் இன்டர்வலில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் f dash of x is greater than or equal to 0 ஓகேவா ஸோ equal to 0 இருக்கிறதுனால நம்ம strictly increasing சொல்ல முடியாது ஸோ that just increasingனு சொல்லணும் ஓகேவா ஸோ this is an increasing function in the interval 0 to pi by 2 closed interval ஓகேவா அதே மாதிரி closed interval pi by 2, piல it is only decreasing because நம்ம pi by 2 include பண்ணுறோம் and pi by 2ல நம்மளுக்கு தெரியும் f dash of x is equal to 0 அதனால இந்த whole intervalல f dash of x is less than or equal to 0 therefore it is only decreasing function and not strictly decreasing ஓகேவா புரிஞ்சுதா ஸோ இதுதான் whole concept இந்த எக்ஸசைஸ்க்கு நம்மளுக்கு தேவையானது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இதுதான் ஃபங்க்ஷனோட கிராஃப் ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா லீனியர் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ லீனியர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இருக்குல்ல இதுதான் நம்மளுக்கு இது வச்சு தான் நம்ம தீட்டா போடுவோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல தீட்டா போடும்போது இது அகெயின் இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் ஸோ tan theta இஸ் பாசிட்டிவ் ஓகேவா tan theta என்னது நம்மளுக்கு slope of the tangent that is f dash of x it is positive greater than 0 and இந்த இடத்துல பாருங்க இது it is parallel to x axis so இங்க வந்துட்டு நம்மளுக்கு tan theta என்ன ஆகும் tan 0 ஆகும் ஓகேவா theta என்னது 0 ஓகேவா it is parallel to x axis so theta is 0 tan theta is 0 therefore f dash of x is equal to 0 so இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதிக்கலாம் நம்ம f dash of x is greater than or equal to 0 எழுதிக்கலாமா புரிஞ்சுதா இந்த இடத்துலையும் greater than 0 இந்த இடத்துலையும் greater than 0 பட் இந்த இடத்துல நம்மளுக்கு equal to 0 f dash of x is equal to 0 so எப்படி எழுதிக்கலாம் f dash of x is greater than or equal to 0 so this indicates an increasing function ஓகேவா not strictly increasing only increasing function ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இதில் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல டேஞ்சன்ட் போட்டாலும் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டேஞ்சன்ட் போடுறேன் ஸோ இதுதான் டேஞ்சன்ட் எனக்கு ஸோ டேஞ்சன்ட் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் ஸோ tan theta is positive therefore f dash of x is greater than 0 ஓகேவா at any point எந்த பாயிண்ட்டில் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள் tangent it gives f dash of x greater than 0 therefore it is strictly increasing ஓகேவா ஈக்குவல் டு இல்லை எந்த பாயிண்ட்லேயுமே நம்மளுக்கு ஈக்குவல் டு வராது தட் இஸ் tangent parallel to x axis எந்த இடத்துலையுமே வராது நம்மளுக்கு இங்கே ஓகேவா ஸோ ஓகேவா எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு parallel வராது x axisக்கு ஸோ theta 0 வராது ஸோ tan theta 0 வராது that is tan theta is f dash of x 0 வராது so f dash of x is strictly greater than 0 so this is strictly increasing function ஓகேவா strictly increasing function ஓகேவா அதே மாதிரி இது பாருங்க இது என்ன இதே மாதிரி தான் it is இந்த இடத்துல நம்மளுக்கு decrease ஆகுது இந்த இடத்துல it is giving f dash of x equal to 0 and இங்க f dash of x again less than 0 so எப்படி எழுதிக்கலாம் f dash of x is less than or equal to 0 னு எழுதிக்கலாம் so this indicates decreasing function only decreasing ஓகேவா strictly decreasing ஆகல because it is also equal to 0 at some points ஓகேவா so அதனால it is decreasing function next one பாருங்க this இதே மாதிரி தான் it is strictly decreasing because f dash of x is less than 0 strictly less than 0 at every point ஓகேவா எந்த பாயிண்ட்ல வேணாலும் நீங்கள் tangent ட்ரா பண்ணி பாருங்க ஓகேவா இந்த பாயிண்ட்ல எப்படி tangent ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு theta greater than 90 degree வரும் obtuse angle வரும்
ஸோ tan theta நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். தட் இஸ் tan theta என்னது நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சென்ட், that is f dash of x, it is less than 0. ஓகேவா, நெகட்டிவ், that is less than 0. therefore it is strictly what? Decreasing. ஓகேவா, strictly decreasing function. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸும் ஆகுது. இன்க்ரீஸிங் அட் திஸ் இன்டர்வல், டிக்ரீஸிங் அட் திஸ் இன்டர்வல் அண்ட் அகெயின் இன்க்ரீஸிங். ஸோ இது நம்ம என்ன எழுதிக்கலாம்? neither increasing, ஓகேவா, neither increasing nor decreasing. புரிஞ்சுதா? இப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன எழுதுவோம்? neither increasing nor decreasing, பிகாஸ் நம்ம ஒரு இது சொல்ல முடியாது, இன்க்ரீஸிங்கும் சொல்ல முடியாது, டிக்ரீஸிங்கும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம neither increasing nor decreasingனு எழுதுவோம். ஸோ இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை எப்போவுமே நம்ம இன்டர்வலில் தான் பேசுவோம். ஓகேவா, ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் த கிவன் இன்டர்வல், இதுதான் நம்ம பேசுவோம். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டில் கண்டுபிடிக்க சொன்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் x0 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் f of x டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க at x0. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இன்டர்வல் எடுத்துப்போம், x0 minus h, x0 plus h, அண்ட் அந்த இன்டர்வலில் நம்மளுக்கு x0 லை ஆகும். கரெக்டாக, x0 lies in the interval, x0 minus h is x0 plus h and x0 lies in the interval. So அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் எடுத்து அதில் f of x increase ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி சொல்லுவோம். If f of x increases in this interval, it also increases at the point x0. ஓகேவா, புரிஞ்சுதா? இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா x0லையும் டிக்ரீஸ் ஆகும், இந்த இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா x0லையும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ் ஆச்சுன்னா x0லையும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ எப்பவுமே நம்ம என்ன பேசிக்காக சொல்ல வரோம்? எப்பவுமே நம்ம இன்டர்வலில் தான் நம்மளுக்கு கொஷின் கொடுப்பாங்க, பாயிண்ட்டில் கொடுத்தாலும் நம்ம இன்டர்வல் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே பேசிக்காக கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸில் 2 டைப்ஸில் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் ஷோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இந்த கிவன் இன்டர்வல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அண்ட் உங்களுக்கு செக் பண்ண சொல்லுவாங்க இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, செகண்ட் டைப் இஸ் இன்டர்வல் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க கொடுத்துருவாங்க டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு கொடுத்துருவாங்க அண்ட் இன்டர்வெல்லாம் உங்களை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைன் த இன்டர்வல் இன் விச் த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸசைஸில். ஸோ அதே மாதிரி நைதர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங்கும் உங்களுக்கு ஷோ பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த 2 டைப்ஸில் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம், எக்ஸசைஸ் கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் நியூ வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.